அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த எல்லாதரே, உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த எல்லாதரே, என்னிலுள்ள நன்றி உள்ளோ பொங்கி வடியோத நாதனே. என்னிலுள்ள நன்றி உள்ளோ பொங்கி வடியோத நாதனே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. பாவ சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. பாவ சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. என்னிலுள்ள நன்றி உள்ளோ பொங்கி வடியோத நாதரே. என்னிலுள்ள நன்றி உள்ளோ பொங்கி வடியோத நாதரே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. என் மனதில் வந்து தங்கோ மகிமையால் அம்பிகையா. என் மனதில் வந்து தங்கோ மகிமையால் அம்பிகையா. நீ பெருக நான் சீருக, உம்மில் மகிழ்ந்து நான் ஜீவிப்பேன். நீ பெருக நான் சீருக, உம்மில் மகிழ்ந்து நான் ஜீவிப்பேன். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. நின் பாத சேவைய ஆசையே. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா.
அருமையான ஒரு பேசேஜை திறக்கும்படியான கிருபை தந்தீங்கப்பா. இதில் வாசு பண்ண போகிற பிள்ளைகளை விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. மேலேறியில் தங்க போகிற உபதேசியாருக்காக வருகிறோம், அவரையும் ஆசிரியத்து காத்துக்கொள்ளுங்க. திருச்சபை பிள்ளைகள் எப்பொழுதும் ஆசிரியப்பட்ட பிள்ளைகளாக இருக்க கிருபை தாங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், வழி நடத்துங்க. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்க மக்களுக்கு ஏற்ற ஒரு மாறுதலான வார்த்தை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசு இனி நாமத்தில் ஜெயங்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறார். உங்களால் பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காரணம் கேட்டால் தம்பிமாரெலாம் ரொம்ப ஆசைப்பட்டு என்னை கூப்பிட்டு வரணும்னு சொன்னாங்க. நிறைய வேலைகள் உண்டு. நேற்று எங்கள் ஸ்கூலில் எங்கள் பெரியண்ணனுடைய 6வது நினைவு நாள் வருஷம் கொண்டாடணும். 12 மோட்டர் சைக்கிள் 12,60,000 ஐஎம்எஸ்க்கு கொடுத்தோம். 2 மோட்டர் சைக்கிள் என்எம்எஸ் கொடுத்தோம். அந்த பகுதியில் உள்ள 7 மக்களுக்காக தள்ளு வண்டி, அதாவது காய்கறி மற்ற காரியம் விற்கிறதுக்காக நிறைய பேருக்காக கிட்டத்தட்ட ஒரு 4,000 பேருக்கு மேலே சாப்பாடு கொடுத்து மக்களை சந்தோஷப்படுத்தி, இதுதான் வாழ்க்கை, உலகத்தை ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலை, வாழ்கிற வாழ்க்கை இது தான். ஆனால் வாழ்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும், போலியான வாழ்க்கை வாழக்கூடாது. நிறைய மக்கள்கிட்ட கிறிஸ்தவ மக்கள் தான் உண்மையான வாழ்க்கை இல்லை. காரணம் கேட்டால் எல்லாம் பொய் பித்தலாட்டம் ஏமாற்று திருட்டுத்தனமான வேலைகளை செய்கிறாங்க. அது வேலை நல்லது இல்லை. நிச்சயமாக பரலோகத்துக்கு போக முடியாது. கம்யூனியன் வாங்கலாம், சந்தா கட்டலாம், ஆலயத்தில் லேசை கட்டியாக உட்காந்து நம்ம லேசை கட்டியாக உட்காந்துருக்கலாம், டிசியாக உட்காந்துருக்கலாம். ஆனால் ஆண்டோடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழன்னு சொன்னால் பரலோகத்துக்கு போகவே முடியாது, யாரும் போக முடியாது. இன்றைக்கி கிறிஸ்தவன் 95% பரலோகத்துக்கு போக முடியாது. காரணம் கேட்டால் உண்மை இல்லாத வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28-20 வாசிங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவனாக தீவிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். இன்றைக்கி மனுஷன் ஊழியக்காரந்து எல்லாருமே உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு, அதைத்தான் நான் சொல்கிறேன். வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை ஆண்டு கேட்பார்ல, ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது கேட்பார், உனக்கு மறித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தினேனே, எனக்கு நீ என்ன செய்தான்னு கேட்பார். எனக்கு என்ன செய்தான்னு கேட்பார். எத்தனை ஆத்துமாக்கள் தேவன் மந்தை கொண்டு சேர்த்து கேட்பார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் மனசாப்படாமல் இருப்பேன்னு சொல்லி நினைவுபடுறதுக்கு ஆண்டு கண்ணி விட்டு அழுதார்ல. இந்திய தேசத்தில் 148 கோடி ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தெய்வமெல்லாம் தான் தெய்வம்னு சொல்லி ஏமாந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் கடவுளை ரட்சிப்பில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர முடியும்? உன் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும், உன் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டம், கண்ணீர். ஏன்? உண்மையான வாழ்க்கை இல்லை. தாவீது ராஜா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தான், எவ்வளோ தாய் வந்து அவன் எப்படியோ வளர்த்தா. தகப்பன் ஈசாய் அவனை தள்ளிட்டான். ஈசாய் தவறான வாழ்க்கைக்கு போனதுனால ஈசாய் தன் மகனை தாவீதை தள்ளிட்டான். அவன் தாவீது தன் தாய் அபிஷேக் கூட அந்த வீட்டில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு வனாந்தத்தில் வளர்க்கப்பட்டு வில் வித்தெல்லாம் கற்றுக் கொடுத்து எவ்வளோ காரியங்கள் தாவீதுக்கு ராஜாவுக்கு அவன் தாய் கற்றுக் கொடுத்து நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தா. ஆனால் அவன் நிறைய தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணிட்டு கதறி எழுதான். வேதத்தில் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 11 வாசிக்கும் போது அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். உப்பரியில் மாடியில் போய் ஏறி பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை பார்த்து யாருன்னு கேட்கான். கொண்டு வச்சு தவறு செய்து கதறி எழுதான். மன்னிப்பு கேட்டான். ஆண்டவர் மன்னித்தார். அது மாத்திரமல்ல, அவன் மன்னித்தது மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தான். தேவனோடு வாழக்கூடிய மனிதனை வாழ்ந்தான். தேவனுக்கு சாட்சியுள்ள மனிதனை வாழ்ந்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீ 1000 தான் வாழ்ந்தாலும் சரி. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இவ்வளோ கம்யூனியன் வாங்கிட்டாங்க, இவ்வளோ சந்தா கட்டினாங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி செத்த பிறகு எப்படியோ சொல்லி கல்லறையில் எழுதி வைப்பாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு நீதியிடம் வைக்கப்படும் சொல்லி அழகாக எழுதி வைப்பாங்க. ஆனால் தகப்பன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தாரா? தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தாரா? அப்படி வாழ்ந்தா தான் கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியும். எவ்வளோ யோசித்து பார்க்கணும். கடவுள் இன்னைக்கு திருச்சபை ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு திருச்சபை இன்னைக்கு மிஷனரிகள் பூமிக்கு வராமல் இருந்தால் நம்மகிட்ட ஒரு அடி நிலம் கிடையாது. மிஷனரிகள் ஒரு அடி இன்னைக்கு பூமிக்கு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபாசங்கள் இழந்து, சுகதுக்கங்கள் இழந்து, வேதத்தில் வாசிக்கமில்லை
யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியிலிருந்து சாகாப்பட்டால் தனித்திருக்கும், செத்தையானது மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை பூமியில் விதைக்கப்பட்டாங்க. விதைக்கப்பட்டது மாத்திரமல்ல, கடவுளுக்காக ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு மிஷினரி வரலன்னா நான் மனுஷனாக வாழ முடியாது. மிஷினரி இல்லைன்னு சொன்னால் எனக்கு ட்ரெஸ்ஸு போட தெரியாது, நாகரிகமாக வாழ தெரியாது, கல்வி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி மனுஷனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மிஷினரிக்கு நம்ம சாட்சியாக வாழ்கிறோமா? மகிமையான வாழ்க்கை வாழ்கிறோமா? அதை யோசித்து பார்க்கணும். கடைசி காலம் இந்த ஆண்டுக்கு ரொம்ப இன்னும் 50 வருஷத்தில் சென்னை பட்டணமே கடலில் போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த 50 வருஷத்தில் வயநாடு ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க. அந்த வீடு பில்டிங் சரியறதுக்கு முன்னால் முந்தின நாளில் யானைகள், மிருகங்கள், புலி, என்னென்ன மிருகம் இருந்தாலும் வெளியேறிடுச்சு. ஆண்டு எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தினார், மனுஷனுக்கு வெளிப்படுத்தலை. ஏன்னா மனுஷன் வழி சரியில்லை. ஆண்டு எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தி மிருகங்கள்லாம் இந்த ஊரை விட்டு வெளியே காலி பண்ணி போயிடுச்சு. ஒரு பைத்தியக்காரன் சொன்னானா, அந்த பூமி அழிதுக்கு முந்தின ராத்திரியில் ஒரு பைத்தியக்காரன் பைத்தியம் பிடிச்சி ரோட்டில் செய்யப்பட்ட மனுஷன் சொன்னானா, நகரம் அழிய போகுது, வீட்டை காலி பண்ணுங்க, வீட்டை காலி பண்ணுங்க, மிருகங்கள்லாம் காலியாகி போயிடுச்சு, நீங்கள் காலி பண்ணி சொன்னால் எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு மனுஷன் வீடியோ எடுத்து போட்டான். இப்போ அழிஞ்ச பருவத்தை போட்டு பார்க்காங்க, இப்படி பைத்தியக்காரன் சொன்னானேன்னு கேட்டா. காரணம் மனுஷன் அக்கிரமங்கள் ஜாஸ்தி, அநியாயம் ஜாஸ்தி, கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பயமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துருப்பான். ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத வாழ்க்கை மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். திருச்சபைனா என்னென்னு தெரியாமல் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணும், மகிமை உள்ள வாழ்க்கையை வாழணும். அதுதான் வாழ்க்கை. நான் சென்னைக்கு போகும்போது ஒன்றும் இல்லாமல் போனேன். 56 வருஷத்துக்கு முன்னால் போகும்போது ஒன்றுமே என்கிட்ட கிடையாது. செருப்பு கிடையாது, ட்ரௌசர் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாராவது இட்லி தோசை கொடுத்தா பாக்கெட்டை வச்சு சாப்பிடுவேன், அவ்வளோ டேஸ்ட்டு, ஒன்றுமே கிடையாது. அப்படி வாழ்ந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி வழிநடத்தினா தெரியுமா? ஆதியாகமம் 28:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு ஊரை விட்டு காலி பண்ணி போகிறான். ரெபேக்காள் அழுவுறா. எதுக்கு அழுவுறா? முதல் மகன் ஏசாவுக்கு இஸ்மவேல் செந்தில் கல்யாணம் பண்ணதுனால அவன் தவறாக போயிட்டான். அந்த மகளோட என்ன வாழ முடியலை. இந்த மகனும் திருமணம் பண்ணுவான்னா என் வாழ்க்கை எவ்வளோ சீரழியும்னு சொல்லி அழுவுறா. அழுது உடனே பெத்துவேல் வீட்டுக்கு அனுப்புகிறான், ஈசாக்கு அனுப்புகிறான். ஈசாக்கு கிட்டத்தட்ட 167 கிலோமீட்டர் நடந்து போனோம். யாக்கோபு ஒன்றுமே கிடையாது, ஒரு கம்பு தான், வேறு ஒன்றும் கோமணம் தான் கட்டியிருப்போம், வேறு ஒன்றுமே கிடையாது. காற்று மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள், எத்தனையோ விஷப்பூச்சிகள், எவ்வளோ கஷ்டத்தில் போகிறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கொடுக்காரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகணுமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்குள்ள திரும்பி வர பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்காரு. அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டு அதே 28:20 வாசிக்கும் போது, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து நான் போக்குமிடமெல்லாம் நீ காத்து என் தகவ தேசம் திரும்பி வர பண்ணுவீர்களா, என் சம்பளத்துக்கு தசமங்கத்தை கொடுக்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனே சாட்சி கொடுக்குறான். வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 32:10 வாசிங்கன்னா, தேவரே இந்த கோலும் தடிமை யோர்தானை கடந்து போனேன், இவ்வளவு 2 விதமான பரிவாரத்தோடு என்னை வழிநடத்தினீர் சுவாமி சொல்லி கடவுள்கிட்ட கெஞ்சி கதறி அழுறான். இன்னைக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா? சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா? கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா? சாலமோன் கடைசி காலத்தில், தாவீது ராஜா கடைசி காலத்தில் தன் மகன் சாலமோனுக்கு சொன்னான், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவா, நீ அவரை விட்டுட்டேன்னா உன்னை விட்டுடுவார், அவ்வளோதான் சொன்னான். ஒரே உன்னை விட்டுட்டேன்னா உன்னை விட்டுடுவான்னு சொன்னார். தம்பி, டாக்டரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா சென்னையில் டாக்டர் ஜெய்சிங் ஐயா இருந்தாங்க, மெய்ஞானவர்த்துக்காரர், தேவ மனுஷன், தேவனுக்கு பிரியமான மனுஷன். எம்ஜிஆர் ஷூட் பண்ண உடனே அந்த கழுத்தில் இருந்த குண்டை எடுத்து டாக்டர் ஜெய்சிங் தான். அல்ல, டாக்டர் ஜெய்சிங் இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை. அண்ணாதிர பதவியேற்ற உடனே இவ்வளோ நாளில் சாத்துருவார்னு சொல்லி அவருக்கு அறிவுரை கொடுத்தது டாக்டர் ஜெய்சிங் தான். அவ்வளோ ஒரு பரிசுத்தவான். அப்படிப்பட்ட பரிசுத்தம் உலகத்தில் நீ பார்க்க முடியாது. சொத்துக்களெல்லாம் ஏழையில் கொடுத்துட்டாரு, டவுரியை ஏழைகளுக்கு கொடுத்துட்டாரு, ஒன்றுமே தனக்குன்னு வச்சுக்கல. ஒரு ரப்பர் செருப்பு, அவ்வளோதான். யாராவது ஒரு வாட்ச் கொடுத்து ஐயா கையில் போட்டுருக்கேன்னு சொன்னால், யாராவது போய் ஜெபம் பண்ண போனால் வாட்சை கையில் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட மனுஷன் பரிசுத்தமாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு மகிமுள்ள மகனாய், தேவனுக்கு சாட்சியுள்ள மகனாய், ஒரு வல்லமையான மகனாய் வாழ்ந்தார். காரணம், ஆண்டோடைய அன்பு அவரை நெருக்கி ஏவியது. ஆண்டோடைய அன்பு நெருக்கி ஏவியது மாத்திரமல்ல, மக்களுக்கு கதறி அழுவார். 87 வயசில் மரித்து போனார். அவர் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாட்ட சொன்னார்,
அம்மா ஆண்டவர் அழைக்காருமா, நான் போகிறேன். லேமன் செவன்ஜிகள் ஃபெலோஷிப்னு ஒரு சர்ச்சில் பேசணும். பேசி முடித்த உடனே நான் போயிடுவேம்மா, ஆண்டவர் கூப்பிட்றாரு, நான் போயிடுறேன் அப்படி சொன்னார். அந்த அம்மா சிரித்தாங்க. அவர் சொன்னார், நான் சிரிக்காதம்மா, உண்மையாக தான் ஆண்டவர் கூப்பிட்றாரு, போயிடுவேன். நாங்கள் உடனே ஐயா ஜெர்மனி மேலே போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் செய்தியை கேட்குறது அவ்வளோ ஆசையாக இருக்கும். செய்தி முடித்து வீட்டுக்குள்ளே போயிட்டார். வீட்டுக்குள்ளே போன உடனே அம்மா சொன்னாங்க, ஒரு அம்மா பட்டமான ஒரு அம்மா உங்கள்கிட்ட வீட்டில் இருக்காங்க. பட்டம்மா, ஐயா ஏதோ சொல்லிட்டு போனாங்க, வீட்டில் பாரு சொன்ன உடனே வீட்டில் போனார். டைரி எடுத்தார், பேனட்டை எடுத்து எழுதினார். என்ன ஏசப்பா என்னை கூப்பிட்றாரு, நான் போகிறேன் அப்படி சொல்லி சாஞ்சி அப்படியே சாய்த்திட்டார். அவ்வளோதான், ஜீவன் போயிடுச்சு. இதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, தேவன் மேலே பற்றுள்ள மனுஷன், தேவன் மேலே வைராக்கியமான வாழ்க்கை மனுஷன், தேவன் நல்லவர் என்பதை அறிந்து கொண்டு வாழ்ந்த மனுஷன், தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷன் வாழ்ந்தார். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உன் மீது விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உன் மேலே விழுந்ததையா, ஐயா உன் மீது விழுந்ததையா, ஐயா உன் மீது விழுந்ததையா. மனதுருகும்
சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஆண்டவர் சிலுவையை தூக்கி கொண்டு நடந்த பாதையெல்லாம் பிரதர் மோகன்சி என்னை அழைச்சி கொண்டு போனார். என் மனைவிக்கு நடக்க முடியாது. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம். 16வது ஸ்டேட்டஸில் வரும்போது பெண்கள்லாம் அழுகிற காட்சி. ஆண்டவர் சிலுவையை அப்படியே வச்சுட்டு திரும்பி பெண்களை பார்க்காரு. எருசலேம் குமார்த்திகளே, எனக்காக அழாதீங்க, எனக்காக அழாதீங்க, உங்களுக்கும் பிள்ளைகளுக்காடு. பச்சை மரத்துக்கு செஞ்சா பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கதறி கதறி விழுந்து மெழும்பி கிதுரோ நாட்டில் போகும்போது நடக்க முடியாமல் விழுந்து காட்சியெல்லாம் பார்த்தோம். டாக்டர் ஜெய்சிங் வாழ்க்கை இதே போல தான். தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். ஒரு நாள் பார்த்துட்டு வந்துட்டேன் மேலோட்டமாக. ஏர்வாடி பகுதியில் இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியை மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய குடும்பமும் வாழணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய குடும்பமும் வாழணும். ஒரு பணம் ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியாது. படிப்பு வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது. பட்டம் ஒரு மனுஷனுக்கு காப்பாற்ற முடியாது. எத்தனை ஃப்ளாட்டு எத்தனை ஏக்கர் நிலந்த மனுஷனை காப்பாற்ற முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவருடைய அன்பு தான். அந்த அன்புக்கு நம்ம பாத்திரமாக வாழணும், சாட்சியாக வாழணும். திருச்செவிக்க ஜெபம் பண்ணுங்க. யாருக்கும் சந்தா கட்டாதீங்க. நீங்களே ஒரு 300 ரூபா கட்ட முடியாதா? இன்னொருத்தர் 300 ஓட்டை கட்டணும், நீங்கள் ஓட்டு போடணும், அவர் டிசி ஆகணும், அவர் அரசியல் பண்ணணும், டிசி ஆகிட்ட கரஸ்பாண்ட் ஆகணும், இருக்க சொத்துக்களாக சம்பாதிக்கணும், எந்த இடத்த பிளாட் போடலாம், எப்படி விற்கலாம், அந்த படத்துக்கு எப்படி எடுக்கலாம். கொள்ளைக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தீடு போகக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. கடவுளுக்கு பிரியமான மக்களா, ஆண்டவர் தேடக்கூடிய மக்களா, நியாயமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உபகாரம் கிடைக்கணும். திருச்சபை அரசியல் பண்ணதுக்கு இல்லை, ஊழியம் செய்வதுக்கு அழுந்து கொள்கிற ஆத்மாக்களை தேவனுடைய மந்தையில் கொண்டு சேத்திரமாக திறப்பு நிற்கக்கூடிய பிள்ளைகளாம் வாழணும். ஆண்டு சொன்னார்ல, எசேக்கியேல் 22:30 வாசியன்னா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கும் சூறை அடைக்கிற மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். திறப்பளிக்கும் மக்களை ஆண்டு தேடிக்கொண்டிருக்கிறார். திறப்புக்கு பிள்ளைகள் ஆண்டு தேடிக்கொண்டிருக்கிறார். மகிமையான வாழ்க்கை, தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். இதுதான் வாழ்க்கை. உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை, ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை. நான் நினச்சி பார்ப்பேன், 56 வருஷத்துக்கு ஒன்றுமே இல்லை வாழ்ந்தோம், ஒன்றுமே செத்த நாயிலும் கேவலமாக வாழ்ந்தோம். அப்படி வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இன்னைக்கு உயர்த்திருக்கிறான்னா அந்த கடவுளுடைய கிருபையினால தான். நான் நினச்சி பார்ப்பேன். எத்தனையோ ஆலயங்களை கட்டுறோம், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். மனுஷருக்காக இல்லை, கடவுளுக்காக. கடவுளுக்கு மகிமை தருவார். கடவுளுடைய கிருபைக்காக, கடவுளுடைய சாட்சி நாமும் விளங்கணுங்கிறதுக்காக ஆண்டு நாயிலன்னு ஒருத்தர் ஆண்டவர் எழுப்ப போகிறாரு. இன்றைக்கி ஒருத்தருக்கு நான் சொன்ன காரியம் இது தான்.
இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரை பார்த்து நேரடியாக சொல்லிட்டேன். ஏன் சொல்லிட்டேன்னா, மௌனமாக இருந்து சும்மா அசைப்படக்கூடாது, ஜால்ரா அடிக்கக்கூடாது. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, 127 நாடுகள் அகஸ்வர் ராஜா ஆண்ட காலத்தில் ஒரு அம்மான், ஒரு துஷ்ட அம்மான் வந்து அவன் கடவுளுக்குறமான காரியம் செய்து மாத்திரமில்லை, தேவனுடைய பிள்ளைகளை தீர்த்து கட்டணும்னு நினச்சான். ஒரு மிருதக்காயை தேவ மனுஷன், யூத மனுஷனை சாகடிக்கணும்னு நினச்சான். 50 முறை தூக்கு மரத்தை செஞ்சது மாத்திரமில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான எத்தனையோ காரியத்தை செய்தான். நகரமே, சூசா நகரமே கலங்கியது, சூசா நகரமே வெறி கொண்டு அலைந்தது. ஒன்றுமே வழி இல்லை. எஸ்தர் ராஜாத்தியா உட்காந்துருக்கா. மிருதக்காய் வந்து ரெட்டு உடுத்தி போகிறான், ரெட்டு உடுத்தி சாம்பலில் புரண்டு கதறி எழுதுறான். கதறி எழுதுவோம். எஸ்தர் கேட்கா, என்னன்னு கேட்கா, மாத்துக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கான், வேண்டாம் துத்துரைக்கு போட்டுருந்தான். அப்போ நான் என்னால் ஒன்று செய்ய முடியாது சொல்லும்போது அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். எஸ்தர் 3:17 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும், அன்னைக்கு நீயும் தகப்பன் விட்டு தப்ப மாட்டீங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோண்ணா. ஆமன் செய்து தூக்குமரம் யாருக்கு? ஆமனு தான். ஒரு மக்களுக்கு கஷ்டமாக நினச்சி தூக்குமரம் செய்தான். கடைசி அவனே தூக்கி தலையில் அவன் அடித்தது மாத்திரமில்லை, அவன் 10 குமாரனையும் கொலை செய்யப்பட்டாங்க. இதுதான் சரித்திரம், இதுதான் உண்மை. 30 வெள்ளிக்காசுக்கு ஈதாஸ் காட்டி கொடுத்தான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. மத்தேயு 28:15 வாசிக்கும் போது அவனே போய் கேட்கான்ல, நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கேன், நீ என்ன தரியன்னு கேட்கான். 30 வெள்ளிக்காசு தருவோன்னு சொல்கிறாங்கல்ல, 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தவன் காமனால் வாழ முடிஞ்சுதா? 30 வெள்ளிக்காசு தேவாலயத்தை விட்டேறிதான். வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 27:4 வாசிக்கும் போது தேவாலயத்தை வெள்ளிக்காசு விட்டெறிஞ்சது மாத்திரமல்ல, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேங்க. காட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, தூக்கு மரத்தை தொங்குனா. அது சத்தம் இன்னும் ஒவ்வொரு வருஷமும் வியாழக்கிழமை தோறும் துணிச்சுக்கிட்டே இருக்குதான் எருசலேமில். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தனே, ஐயோ எனக்கு என்ன நிலைமைன்னு சொல்லி கதறி எழுறான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். திருச்சபைக்கு விரோதமாக வேலை செய்த அப்படி சொன்னால் உன் வாழ்க்கை இப்படி தான் அமையும். ஆண்டவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காரு. பிலாத்து மனைவி பிலாத்துட்டு சொல்றா, ஐயா நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாத, அவர் மூலம் நிறைய வேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன்னு சொல்றா. மத்தேயு 27:19 வாசியேன்னா புருஷன் சொல்லி அனுப்புறான், நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதங்க. அவன் கேட்கல. அவன் சொகுசு வாழ்க்கை, பகட்டு வாழ்க்கை. இன்னைக்கு பகட்டு வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க? திருச்சபை குறித்து பாரம் இல்லாத வாழ்க்கை, தரிசனம் இல்லாத வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க? கடைசி பிலாத்து நிலைமை என்ன? சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான். மனைவி சொன்னா, இப்படிப்பட்ட புருஷன் தேவையான சிலுவைக்கு ஓடிட்டா. அவன் கையை கழுவி ஒப்பு கொடுத்து ஒரே மாசத்துல நாடு கடத்தப்பட்டான். நாடு கடத்தப்பட்டது மாத்திரமல்ல, கொலை செய்யப்பட்ட வரலாறு சொல்லுது. வரலாறு இதுதான் வரலாறு. ஆண்டவர் யாரையும் தப்ப விட மாட்டாரு. அவர் சுயமாக யாரும் ரத்தம் சிந்தலை. என்ன போல லேச கட்டி சிலுவைக்கு போகலை, ஒரு பேராயர் போகலை, ஒரு குருவானவர் போகலை, டிசி போகலை. ஆண்டவர் மாத்திரம்தான் போனார் சிலுவைக்கு. அவர் தான் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்கணும். நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, உலகத்தை ஒன்றுமே கொண்டு போகிறதில்லை. இந்த ஒரு வாழ்க்கையும் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயானா, சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழ்வாயானா, மகிமுள்ள வாழ்க்கையை வாழனா, பரலோகத்தை உனக்கு ஆண்டு கொடுக்க ஜெயமே தனி. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து அவளை எடுக்கவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டிலும் கணிதம் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்திய செடி ஒலிய மர கன்றுகளை போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனோடு ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனோட நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அது மாத்திரம் நீ பிள்ளைகளையும் எருசலேம் கூட சமாதானத்தை காணும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தலையில தாழ் ஜெபம் பண்ணுவா. நோக்கி பார்க்க, ஆண்டவரே கரங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. திருச்சபை சந்திங்கப்பா, ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச திருச்சபையப்பா. அழிவதும் சித்தமல்ல. எல்லா ஜனங்களும் மன்னிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் சொன்னீரே தியாமி. உன் அன்பை தெரிந்து கொள்ளும் மக்களாய் வாழணுமே சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் மனம் திரும்ப கிருபை தாங்க ஐயா. நீ சொன்னீரே, மனம் திரும்பு, மதியிடனே மனம் திரும்பு, வருத்தப்பட்டு பாரசுமக யாராயின் இடத்தில் வா, அவருக்கு இளைப்பால் தருவேன்னு சொன்ன தெய்வமே. வருத்தத்தோடு எத்தனை மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காரணம் வார்த்தை கீழ்ப்படியாத காரணத்தினால. வாழ்படி கீழ்ப்படிய கிருபை தாங்க. சத்தியத்தைப்படி வாழ கிருபை தாங்க. என் குடும்பத்தில் ஏன் சாபம்? இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால. திருச்சபை குருமன காரியசரி மகள் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லை. திருச்சபை கீழ்ப்படியாமல் போன மனைவிக்கு கேன்சர். திருச்சபை கீழ்ப்படியாமல் போனதில் குடும்பத்தில் சாபங்கள் வாண்டு வேண்டாயா. அப்படிப்பட்ட சாபங்கள் வேண்டாம். எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க. உம்மை போல மாற ஒரு மனதுருக்கமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? கர்த்தர் நிச்சயமா இவனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். கண்ட
கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா அவர் கைவிடாதிருப்போ. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா அவர் கைவிடாதிருப்போ. ஆசிகளை எண்ணிப்பா 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 என்னும் அதை எண்ணிப்பா என்னும் அதை எண்ணிப்பா. காப்பார் உன்னை காப்பார் இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்பக்கானால் அளிக்கவில்லையோ. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்பக்கானால் அளிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இப்போதை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ 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 மனசாபம் கொள்ளவில்லையோ. மனசாபம் கொள்ளவில்லையோ. காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். வீழ்ச்சியில் விழி துணை மீட்டவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரோ. வீழ்ச்சியில் விழி துணை மீட்டவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரோ. சிற்சில வேளையில் இச்சையினா உன்னை கெட்டி இழப்பவரோ. சிற்சில வேளையில் இச்சையினா உன்னை கெட்டி இழப்பவரோ. ஜெயமோ கனவோ சுகமோ உனக்கென்றும் அளிப்பவரா. உனக்கென்றும் அளிப்பவரா. காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார்.
நல்ல தகப்பனே, மாலை வேலைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. நீங்கள் வாழ்வுக்கு உண்மையான வாழ்வாக இருக்க கிருபை தாங்க. கரம் கூட இருக்கட்டும் அப்பா. பேராயருடைய கிறிஸ்துவ 15 ஆண்டுகள் முடித்து ஒரு மகனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்கப்பா. இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மகனை விசேஷித்த கரங்கொண்டு அபிஷேகித்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்கள் திருமணத்து பேராயர் கூட ஒரு உடல்நல சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம்ப்பா. மனமிறங்கி எல்லா காரியத்தையும் மன்னித்து இப்படி விடுதலையை கொடுங்க. ஊழியக்கார் சுகத்தை விரும்புத கர்த்தரின் வேதத்தில் வாசிக்கிற பிரகாரம் உமக்கென்று நாங்கள் வாழ கிருபை தாங்க. எப்பொழுது வாழ்ந்தாலும் ஒரு வாழ்க்கை தான்ப்பா. இந்த ஒரு வாழ்க்கை உமக்கு பிரியமான வாழ்க்கையை கழிக்க கிருபை தாங்க. பரிசுத்தமான வாழ்க்கையை கழிக்க கிருபை தாங்க. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாதப்பா. ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்தால் தேவனுக்கு எடுப்பார். நீங்களே அந்த ஆலயம் சொன்ன தெய்வமே ஆலயமாக இருக்க கிருபை தாங்க. என்னுடைய கவுன்சில் ஜெர்மனியாக்காக, அம்மாவுக்காக, தம்பி அகஸ்டினுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, கர்த்தர் ஊழியருக்காக, நாங்கள் வடச்சேரி மகன் ஊழியக்கார மகனுக்காக, இந்த ஆலய திருமணிக்காக வருகிறோம் அப்பா. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. ஆரோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தான் கூறி நம்மாமரை விட்டனர் கல்லறை போங்கல்கள் இளையாவுக்கு. தான் கூறின மாமலை விட்டன கல்லறை போங்கல்கள் இளையாவுக்கு. வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிற ஜெயவீரன். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிற ஜெய வீரன். நம் வேலவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம் மேலவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய